உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். வார பலன் என்ற தொடரிலே 5ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 11ஆம் தேதி ஜனவரி வரை உள்ள வார ராசி பலனை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. எல்லாரும் நல்லா இருக்கணும், என் கையை பிடிச்சிட்டா அவனை நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற உயர்வான சிந்தனைகள் நிறைய உண்டு. தனியாகவே உங்களால் இருக்க முடியாது, கூடவே ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு கூட்டத்தின் தலைவனாக அவர்களை வழிநடத்தக்கூடிய அத்தனை ஸ்கில்லும் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட எல்லோரும் இருக்காங்க. லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குவாலிட்டி இருக்கக்கூடிய உங்களுக்கு பூச நட்சத்திரம் என்கிற 12வது வீடான கடகராசியிலிருந்து சந்திரன் பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டம். துதியை என்கிற 2வது திதியிலிருந்து கிளம்பி அஷ்டமி என்கிற 8வது திதி வரைக்கும் திதியை பண்ணக்கூடிய இந்த வாரம், அதுலேயும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்க கேதுவும் சந்திரனும் சேரக்கூடிய காலம். கேதுவே ஞானகாரகன், சந்திரன் கொஞ்சம் குழப்பவாதி. 2 பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? மனதிலே புதிய விஷயங்களெல்லாம் அரைப்பீங்க. எதையுமே ஆராய்ந்து பார்த்தல், அந்த பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. அப்படி புதுசாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் நிறையா வரும். முதல் 2 நாளைக்கு கொஞ்சம் அலைச்சல், பயணங்கள், அம்மா வழியில் கொஞ்சம் செலவு, பொருளில் கொஞ்சம் பைசாலாம் வரும். இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் 2 நாளைக்கு கொஞ்சம் இருக்கும். முக்கியமாக கபம், அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, சளின்னு சொல்லக்கூடியது, சுவாச கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி கொஞ்சம் இருக்கும். புதன் வியாழனில் கொஞ்சம் மனசில் அப்படி சஞ்சலங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க. எப்படி எல்லா விஷயத்திலும் முன்னுக்கு வர்றது, சுகத்தை எப்படி அனுபவிக்கிறது, லாபத்தை எப்படி அனுபவிக்கிறது, அதிர்ஷ்டத்தை நோக்கி எப்படி வழிபடுறது, இப்படின்னு கால்குலேஷன் போடுவீங்க. மற்றவர்களை எப்படி கவர்ந்து உங்கள் பக்கம் திருப்பிக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக அதுக்குள்ளே இருக்கும். அதில் ஒரு மைண்ட் சிக்னஸ் இருக்கும். நம்ம இப்படி பண்ணினா சரியாக இருக்குமா, அப்படி பண்ணால் சரியாக இருக்குமா, நிறைய மல்டி கால்குலேஷன் சொல்லுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த புதன் வியாழனில் இருக்கும். வெள்ளி சனி உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகி பணமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தும் போது தேவையான செலவுகள், தேவையற்ற செலவுகள்னு குடும்பத்தில் பிரிச்சிருவீங்க. அதில் உங்களுக்கு இப்போது பொங்கல் சீசனில் நம்ம வெளியில் போகிறோம், இந்தந்த விஷயங்களெல்லாம் நம்ம செலவு பண்ண போகிறோம், இந்தந்த விஷயம் செலவு பண்ண போகிறதில்ல, இதெல்லாம் நமக்கு தேவை, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் அழகாக பிரிப்பீங்க. இதில் சந்தோஷத்தை வீட்டில் பகிர்ந்துக்க கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் உங்களுடைய தனுசு ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் 5ஆம் இடமா. ஸோ அப்போது உங்களுக்கு பல விதத்திலும் பண வரவை எக்ஸ்ட்ராவாக கொடுப்பார். அப்போ கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்க போகிறது. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த விஷயத்தினாலும் அதில் ஒரு திருப்தி கிடைப்பதனாலும் குடும்பத்தில் சுகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு சொன்னாக்க, சப்தமி திதி அன்று சூரிய வழிபாடு செய்வது நல்லது. அப்படி இல்லைன்னா கூட தினமுமே காலையில் எழுந்து ஒரு 6:30 மணிக்கு சூரியன் வெளியில் வந்துடுவார். இந்த மாதத்துங்களில் நீங்கள் 6:30க்கு மேலே சூரியனை பார்த்து ஒரு கையை கும்பிடுங்க. ஐயா எங்களை வாழவை அப்படின்னு கேட்டுக்கிட்டு 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இனிய வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.